ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2026 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் 2021க்கான சப்ஜெக்ட் கோட் PH3254, சப்ஜெக்ட் நேம் ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பேப்பருக்கான பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் டேட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே லைனாக அப்லோட் பண்ணிட்டு வருவேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணிட்டு வருவேன். அதனால் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா வித் எக்ஸாம் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 11th ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் SC, BCC, FCC, டைமண்ட் கியூபிக், NaCl, ZNS. இது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொஷின்ஸ் வரும். அதனால் எது கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லாமல் கூட வேறு எதனா கூட கேட்டுடலாம். அதனால் இந்த 6மே தெளிவாக படிச்சுக்கோங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப தெளிவாக படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா SC, BCC, FCC, ZNS, ஜிங்க் சல்ஃபர். இது 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் மீதியும் பார்த்துக்கணும். டைமண்ட் கியூபிக், NaClயும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் கொஷின் கிவ் த ப்ரொசீஜர் ஃபார் மில்லர் இண்டிசஸ் அண்ட் இட் ஃபியூச்சர்ஸ் அண்டு இன்டர்பிளானார் ஸ்பேசிங். இது எல்லாமே ஒரே கொஷினாக தான் படிச்சுக்கோங்க. அப்படியே செகண்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் பேட்டர்ன் அலைன்மெண்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் இன் கிறிஸ்டல்ஸ். கிறிஸ்டலோட இம்பர்ஃபெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லைன் டிஃபெக்ட், பாயிண்ட் டிஃபெக்ட்னு அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் வரும். உங்களுக்கு இம்பர்ஃபெக்ஷன் இன் கிறிஸ்டல்னு கேட்பாங்க, இல்லைனா அதை மென்ஷன் பண்ணி கூட கேட்பாங்க. தேர்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் கிறிஸ்டல் சிஸ்டம் அண்ட் பிராவிஸ் லாட்டிஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. செகண்ட் கொஷின் டிஃபரன்ஸ் பிட்வீன் டயா, பேரா அண்ட் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். தேர்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் ஆரிஜின் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபெர்ரோமேக்னட்டிசம். ஃபெர்ரோமேக்னட்டிசமோட ஆரிஜினும் படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷனும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். இந்த கொஷினும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 13th ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஹால் எஃபெக்ட்டும் அதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிவைசஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஷார்ட்கி டயோட் ஓமிக் கான்டாக்ட். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் தேர்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கேரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமிகண்டக்டர். அப்புறம் P டைப் N டைப் செமிகண்டக்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிக் பண்ணியிருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 14th ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் ஆப்டிக்கல் ப்ராசஸ் இன் செமிகண்டக்டர், குவாண்டம் வெல், ஆர்கானிக் செமிகண்டக்டர். ஆப்டிக்கல் ப்ராசஸ், இந்த ஆப்டிக்கல் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர், குவாண்டம் வெல், ஆர்கானிக் செமிகண்டக்டர் 3மே இருக்குது. 3மே தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் போட்டோவாலிட்டிக் செல், LED லேசர் டயோடு. சோலார் செல்லும் LED லேசர் டயோடு 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினுக்கும் தேர்ட் கொஷினுக்கும் தெளிவாக கொடுத்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் மாடுலர் அண்ட் ஸ்விட்சிங் டிவைஸும் பிளாஸ்மோசிஸும் படிச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் அதிகமாக ஃபீல் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் படிச்சுங்க. இந்த பாட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுங்க, செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் படிச்சுட்டு. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 15th ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். செகண்ட் கொஷின் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் குவாண்டம் வெல், ஒயர் அண்ட் டாட்ஸ். தேர்ட் கொஷின் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டரும் அண்ட் கார்பன் நானோ டியூப் அண்ட் ஸ்பின்ட்ரோனிக் டிவைஸ். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கார்பன் நானோ டியூப்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே பார்த்துக்கோங்க. டிக் பண்ணியிருக்க கொஷின்ஸுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு டிக் பண்ணாத கொஷினும் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் சூப்பராக எழுதுங்க. தேங்க்யூ.